இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கும் போது ஒரு பெரிய ஆளுமை சந்திக்கக்கூடிய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுக்குறீங்க. ஏன்னா தொடர்ந்து உங்களுடைய பயணம் 42 ஆண்டு காலமாக இந்த ஜோதிடத்துறை மற்றும் எண் கணிதம் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ல வர்றதுனால நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றங்கள், அதே மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு பெரிய உதவியா இருக்கு. முதல்ல மக்களினுடைய சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி, வாழ்த்துக்கள் சார். வணக்கம். நிறைய நேரங்களில் இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்க குறிப்பாக அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இல்லை அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது கணிக்கப்படுது ஜோதிடத்தில். எண் கணித ஜோதிட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பிறந்த தேதியினுடைய அடிப்படையில் 1 to 31 தேதி வரைக்கும் பிறந்தவர்களுடைய தேதியினுடைய அடிப்படையில் அதிர்ஷ்ட எண் மற்றும் குறியீடு அப்படிங்கிறத முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி அதை சரியா வழி நடத்தி அதன் மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையில வளம் சேர்த்தது அப்படிங்கிறது நீங்க மட்டும்தான். முதல்ல இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த எண் கணித அடிப்படையில எண் ஜோதிட அடிப்படையில ஒவ்வொரு பிறந்த தேதியினுடைய அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது பொதுவா எப்படி அமையும்? அது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான வளங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்? இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மக்கள் அதை விரும்பி அதை ஃபாலோ பண்ணும்போது சரியாக இருக்கிறது என்று இருந்து கொண்டு இருக்கும்போது எண் கணிதத்தில் நம்பர்கள் எண்களுக்கு பிறந்த தேதி அடிப்படையில் குறியீடு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. உலகத்திலே முதன்முறையாக அந்த குறையை நிவர்த்தி பண்ணணுன்றது இல்லை. ஏன்னா நம்மளது எப்பவுமே ஆராய்ச்சிக்கு உண்டானது. நம்ம ஃபார்வர்ட் நியூமராலஜி செய்யணுமேன்ட்டு பல ஆண்டுகளாக அதுக்கு ஒரு ஆராய்ச்சி கொடுத்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் ஒரு குறியீடை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் மூலயமாக இறைவா சேனல் மூலயமாகவும் நல்லா உங்களுக்கு பயனுள்ள இப்போ தகவலை கொடுக்க போகிறேன். இப்போ முதலில் பிறந்த தேதி 1. பிறந்த தேதி 1. இந்த 1 அப்படிங்கிறது தேதியில பிறந்தவங்களுக்கு பொதுவா இந்த எண் கணித ஜோதிடத்தின் அடிப்படையில அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது எப்படி அமையும்? எந்த குறியீட்டு மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளங்களையும் சேர்க்கலாம்? கண்டிப்பாக இப்போ அதை பற்றி தான் தெளிவாக சொல்ல போகிறேன். பொதுவாக 1ஆம் தேதி பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதுவுமே தன்னிச்சையாக தான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே இண்டிவிஜுவாலிட்டி தான் விரும்புவாங்க, தனிமையை தான் விரும்புவாங்க, தனித்துவமாக இருக்க ஆசைப்படுவாங்க. ஸ்கூலிங் லைஃப்லேயே ஸ்கூல் படிக்கும்போது கூட அவங்க முதன்மை மார்க்கை எடுக்க தான் விருப்பப்படுவாங்க. பரவாயில்ல ஏதோ ஒரு பாஸ் மார்க் எடுத்தால் போதுன்ட்டு காம்ப்ரமைஸ் ஒரு காலம் ஆக மாட்டாங்க. மார்க்கு கூட பார்த்திங்கனாக்கா அந்த கிளாஸிலே தான் ஃபஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க கெரியரில் ஸ்டார்ட் பண்ணாக்கா அவங்க பண்ணுற கெரியர்லேயே அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதில் தான் நம்பர் 1 இருக்கணும், பிஸ்னஸில் தான் நம்பர் 1 இருக்கணும், எந்த துறையை சார்ந்தாங்களோ இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க 1 இருக்கணுன்ட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது 1ஆம் எண்ணுடைய தாக்கம், 1ஆம் எண்ணின் இது. ஆனால் அவர்களுக்கு உண்டான குறியீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி. இந்த புலியை ஏன் சொல்கிறீங்க? அதுக்கு என்னக்கும் 1ஆம் நம்பருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விலங்கு இனங்களிலே ரொம்பவும் தனித்துவம் கொண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா புலி தான். என்னங்க எல்லாம் சிங்கம்னு சொல்லுவாங்க, நீங்கள் புதுசாக புலின்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம். சிங்கம் தானே ராஜா, காட்டுக்கே ராஜா சிங்கம், ரைட்டு. இருந்தாலும் சிங்கம் கூட்டமாக தான் வாழும். ஏதோ படத்தில் சொல்லியிருப்பாங்க சிங்கம் சிங்கலாக வருன்ட்டு, அதெல்லாம் வராது. சிங்கம் கூட்டமாக தான் வரும். நீங்கள் இந்த அனிமல் பிளானட் சொல்லியோ நேஷ்னல் ஜியோகிராஃபியோ எந்த சேனல் எடுத்து பாருங்கள், ஒரு இடத்துல சிங்கம் தனியாக இருந்தால் தான் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆனால் தனியாக இருக்கிறது புலி தான். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க ஸ்கூல் படிக்கும் போகும்போது அதுக்கு முன்னே சின்ன வயசை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற பிள்ளைங்களோட மிங்கிள் ஆகி விளையாடும், சேர்ந்து விளையாடும். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க எதுவும் கூட சேராது. இன்றைக்கும் நிறைய பேருக்கு அந்த கவலை இருக்குது, நம்ம குழந்தை மற்ற பிள்ளைங்களோட சேர மாட்டேங்குது என்னவாங்க. அது சேராது. அதுதான் 1ஆம் தேதி பிறந்திருக்கு. அது எங்கேருந்து சேரும்? தனியாகவே இருக்கும். எப்போது? காலமிருந்து சாயந்தரம் வரைக்கும்.
அதேமாதிரி கெரியர்லேயும் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஸ்னஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க அப்படி தான் விரும்புவாங்க, அப்படி தான் இருப்பாங்க, அவங்களால இருக்கவும் முடியும். புலியும் அதே தான். இந்த 1ஆம் தேதி உள்ளவங்க அவங்க எதையாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, அதிகம் பேச மாட்டாங்க. அவர் எதிர்த்தரப்பு இருக்கிறவங்க மணிக்கணக்கு பேசுவாங்க. எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிவிட்டு இவங்க பதில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அந்த ஒன்றுக்கு உண்டான நம்பருக்கு மாதிரி. அதுமாரி புலியை வந்துட்டு மற்ற சிங்கம், மற்ற அனிமல்ஸ் மாதிரி பெரிய சண்டைலாம் போடாது. ஒரே ஒரு அறையல். எதிர்த்தரப்பு உள்ள அனிமல்ஸை ஏதாவது சண்டை இருந்ததுன்னா ஒரு அறையும், அவ்வளோதான். அந்த அறையில் அவங்களுக்கு முடிஞ்சுது. கம்பேரிட்டிவ் எப்படி கரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது. இது 1ஆம் தேதிக்கு இல்லை, 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளே வரும். அப்போது ஏன் நம்ம குறியீடு இந்த புலியாக எடுத்துக்கணுமா அப்படின்னாக்கா அப்படி அர்த்தம் கிடையாது. பொதுவாகவே இறைவன் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறார், ஒரு இறை சக்தியை கொடுத்துருக்கிறாரு. புலி யாரோட வாகனம்? ஐயப்பனோட வாகனம். ஒவ்வொரு அனிமல்ஸுக்கு, ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஏதோ ஒரு இறை சக்தி உள்ளுக்குள்ளே வரும். ஐயப்பனும் தனிச்சு தான் இருப்பார். மற்ற கடவுள்லாம் பாருங்கள், ஏதோ எல்லாம் மற்றதோடு அப்படியே கலந்தான் இருக்கும். ஐயப்பன் மட்டும் தனியாக இருப்பார். அந்த கனெக்டிவிட்டி பாருங்கள் எப்படி இருக்கும். இப்போ சிவன் பார்த்தா பார்வதி இருப்பாங்க, விநாயகர் இருப்பாங்க, முருகர் இருப்பாங்க, அப்புறம் அங்கே வந்து பெருமாள் எடுத்துகிட்டு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். தாயார் இருப்பாங்க, எல்லாம் வரும். ஐயப்பனுக்கு அப்படி இருக்காது. அவருடைய வாகனம் புலி. அப்போ புலிக்கு ஏதோ ஒரு இறை சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறார். அப்போது நீங்கள் 1ஆம் தேதி உள்ளவங்க, நீங்கள் உங்களுடைய குறியீடாக நீங்கள் ஷர்ட்டு ஏதாவது அணிவிக்கும் போகும்போது அதில் அந்த புலியினுடைய குறியீடை நீங்கள் போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைனாக்கா புலியினுடைய ஸ்டாச்சு மாதிரி அழகாக செஞ்சு உங்கள் டேபிள் மேலே வச்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய தொழிலில் இந்த புலியை வந்துட்டு குறியீடாக அந்த சிம்பிள் மாதிரி போட்டுக்கலாம். தொழில் வந்து உங்களுக்குன்னுடைய சக்தியை தாண்டி ஐயப்பனுடைய சக்தி அங்கே உள்ளே வரும். ஏன்னா அவருடைய வாகனம் புலி. அந்த எக்ஸ்ட்ரா சக்தி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வாழ்கிற காலத்தில் அது குறியீடு மூலமாக யூஸ் பண்ணும்போது மோர் பவர், அதிகப்படியான பவரை நீங்கள் பெறலாம். அப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு புலி. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு இந்த குறியீடு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ 1 அப்படிங்கிற இந்த பிறந்த தேதியில பிறந்தவர்களுக்கு புலி ஐயப்பனுடைய வாகனம், ஐயப்பனுடைய சக்தி அப்படிங்கிறது அவங்களுடைய தொழிலும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா வளங்களையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தகவலா இருந்துச்சு. எண் 2, இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு உங்க வாழ்க்கையில வளம் சேர்க்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும், ஒவ்வொரு பறவைக்கும் இறையனுடைய கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ 2ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன குறியீடுன்னு பார்த்தாக்கா குரங்கு. என்ன குரங்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே பேசுவோம். இங்கே அந்த மைண்ட் வாய்ஸில் நாம் வந்து ஒரு முறை குரங்குன்னு சொல்லிடுவோம், 2ஆவது முறை நம்ம வாயில் குரங்குன்னு வராது. ஏன்னா அது ஆஞ்சநேயனுடைய அவதாரம். அப்படி தான் நம்ம நம்புகிறோம். உண்மையும் அதுதான். ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருந்துட மாட்டாங்க, எல்லா கோயிலுக்குள்ளே வரமா. இப்போ நீங்கள் இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி. அப்போ குரங்கும்ன்றது வந்து ஒரு மங்கியும் வந்துட்டு இறையோட கனெக்டிவிட்டி உள்ளது. ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற இடத்துலாம் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கிற இடத்துலாம் இருக்கும். இந்த கோயில் ஸ்தலம் கட்டுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலுக்குள்ளே அது இருக்குன்னாக்கா நேரம் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ நான் பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன் திண்டிவனத்தில். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க அந்த மங்கி வந்ததே கிடையாது. அந்த கோயில் கட்டும் போகும்பொழுது எனக்கு அப்போ புரியல, ஊருக்காரங்களுக்கும் புரியல. என்ன புதுசாக இந்த ஊரில் குரங்குலாம் புதுசாக வருது அப்படின்னாங்க. அப்புறமா எனக்கு சொல்லிருச்சு, இல்லை இங்கே கோயில் கட்டுற அதனால தான் வருதுன்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு முறை போடுறப்போ பல டஜன் கணக்கு வாங்கிட்டு போடுவேன், அதுக்கு உணவு போடுவேன். நான் வாரத்தில் 5 நாள் போவேன் கட்டும்போது கோயில் அந்த கன்செஷனில். அப்போ அவங்களுக்கு பாருங்கள், அவங்க எங்கே இருக்கணுன்றது கோயில் தான் இருக்கணும், கோயில் சார்ந்து உள்ளே வர்றாங்க. இப்போ நான் கட்டுறது சிவன் கோயில். அப்போ நீங்கள் கேட்கல, சிவன் கோயில் தானே கட்டினீங்க, அப்போ எப்படி வந்தாருனாக்கா சிவன் கோயிலுக்குள்ளே ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, அவருக்கு தேவை ஆஞ்சநேயர், அதனால் உள்ளே வந்துட்டார். கண்டிப்பாக. பொதுவாகவே 2ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்த ஒரு 1ஆம் நம்பருக்கு கொடுத்த மாதிரி இண்டிவிஜுவாலிட்டி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணுக்கு ஒரு தக்க ஒரு ரிஃப்ளெக்ஷனான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். இவங்களுக்கு எப்பயும் வாழ்க்கையிலே
அதிர்ஷ்டம் 2ஆம் நம்பருக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மற்ற எண்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்திருக்குமானாக்கா இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டம்தான். சிறு வயசில் படிக்கும்போது கூட மற்ற பிள்ளைங்களோட இந்த 1ஆம் நம்பர் மாதிரி போட்டி போட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் கேர் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் பாஸ் ஆயிடுவோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே செய்வாங்க, பாஸும் ஆயிடுவாங்க. மார்க்கும் ஸ்கோரிங் ஹெவியாக இருக்கும். என்னன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ மார்க் வரல, நீ என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இவ்வளோ மார்க் எடுத்தான். அதுக்கு பேர் தான் லக்கு. அதேமாதிரி பிஸ்னஸும் ஒன்றுமே தெரியாத பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஒன்றும் பெரிய அனுபவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பெரிய டாப்புக்கு போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தாக்கா சும்மா தான் சுற்றிட்டு இருந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தாக்கா சினிமாக்குள்ளே நுழைஞ்சு அதில் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா பொது வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவாங்க, அங்கே போயிடுவாங்க, அங்கே போய்ட்டு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. பெரிய ஆள் ஆகுறதுன்ற வார்த்தை என்னன்னாக்கா அவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்கிறது அவங்க லைஃப்பில் ஒட்டிக்கணும். அப்படின்னா இறைவன் அவங்களுக்கு கொடுக்குறாரு அதிர்ஷ்டத்தை. 2ஆம் நம்பருக்கு கொடுக்குற அதிர்ஷ்டம் வேறு எந்த நம்பருக்கு கொடுக்கல இறைவன். அதே தான் குரங்குன்னு நம்ம சொல்கிறோம். ஐயோ சும்மா சொல்கிறோமே, இனிமேல் அதை சொல்லக்கூடாது, மங்கின்னு சொல்லிடுறோம். ஏன் தெரியுமா, ஆஞ்சநேயர் உள்ளே வந்துடுறாரு. அப்போது இந்த மங்கினுடைய பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆஞ்சநேயர் தான். அப்போது அந்த மங்கிக்கு அது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அது ஒரு அதிர்ஷ்டத்தை பிறவி மாதிரி ஆயிடுது. இதில் நான் இன்னொன்று தகவல் சொல்லுவேன். 1லேருந்து 31 வரைக்கும் பர்த்து ஆனா பெண்ணா, ஜென்ஸா லேடிஸா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் 1ஆம் தேதியும் அதிகப்படி ஜென்ஸு தான் இருப்பாங்க, 2ஆம் தேதியும் அதிகப்படி ஜென்ஸு தான் இருப்பாங்க. ஓகே, சிலது லேடிஸும் சொல்லுவேன், அது அப்புறமா சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுடைய குறியீடு ஆஞ்சநேயராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிஸ்னஸ் பண்ணாக்க ஆஞ்சநேயரே குறியீடாக போட்டுருங்க. ஏபிடி போடலைங்களா, மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் அவர் பார்சல் ஏபிடி பார்சல் சர்வீஸ் சான்ஸே கிடையாது. அவர் தொடர்பு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைங்கிற அளவுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் அவரை போட்டுக்கிறதுங்க. அதேமாதிரி மாருதி. ஆமாம் சார், இன்றைக்கி அது எனக்கு நான் நினைக்கிறேன் 1986 ஸ்டார்ட் பண்ணாங்க நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக சக்ஸஸ் போகிறது. நிச்சயமாக சார். அப்போ உங்கள் குறியீடு நீங்கள் ஆஞ்சநேயராக போட்டிங்கனாக்கள் உங்கள் தொழிலும் சிறப்பாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். 2ஆம் தேதி குறியீடு ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 2ல் பிறந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது இது 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னு சொன்னீங்க. அப்போது ஆஞ்சநேயரை வழிபட்டா நிறைய பலம், நிறைய பலன் எல்லாமே கிடைக்கணும். நீங்கள் சொல்ல முடியுமா சார், ஏதாவது ஒரு கோயில் அப்படிங்கிறது 2ஆம் தேதியில் பிறந்தவங்க? நிறைய சொல்லலாம். சென்னையில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆழ்வார்பேட்டை அங்கே எல்டி பேங்க்னு இருக்கும். சரிங்க. அது பேங்க்கினுடைய இடம். அந்த இடத்துல சிறுசாக ஆரம்பிக்கப்பட்டது. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி 45 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். நடந்தும் போயிருக்கிறேன், சைக்கிள்லையும் போயிருக்கிறேன், 2 வீலரில் போயிருக்கிறேன், கார்லேயும் போயிருக்கிறேன், எல்லா வாகனத்திலையும் போயிருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. அதாவது இதில் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லா வாகனத்தில் போயிருக்கிறேன், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னேன். அப்படின்னா நடந்து போனவனை காரில் போக வச்சிருக்கிறார், நடந்து போனவனை பிரபலமாக்க வச்சிருக்கிறார். அந்த கோயில் இருக்கிறதுல ஆஞ்சநேயர் அங்கே இருக்கிறார் பாருங்கள், அவருக்கு அப்படி ஒரு பவர். அந்த கோயில் எல்டி பேங்க்னு இருக்கும், அதுக்குள்ளேயே ஒரு ஓரமாக மரத்து கீழே இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா விஐபிஸு அத்தனை பேர் அங்கே தான் இருப்பாங்க. மொத்த சினிமாவில் இருக்கிறவங்க அங்கே தான் இருப்பாங்க, பிஸ்னஸ் மேலே அவங்க அங்கே தான் போவாங்க. எல்லாருமே அங்கே போகாமல் இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு பிரபலமானவர். சரிங்க, எல்லாருமே அங்கே வர முடியுமா? நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர், சேலத்து பக்கம் முன்னே நாமக்கல் ஆஞ்சநேயர், அப்புறமா இங்கே திருப்பதிக்கு போனீங்கன்னாக்கா, திருப்பதிக்கு நீங்கள் மலை மேலே ஏற போகிறீங்க இல்லைங்களா, உள்ளே அப்படி ஏறும் போகும்போதே ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே அவ்வளோதான் இருக்கும். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில், ஜடான்னு சொல்லிட்டு, ஜடா. ஆமாம், அவரும் பவர்ஃபுல். அது மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கங்கே பிரதிஷ்டை பெற்றது. இந்த ஆஞ்சநேயரில் எப்படிங்க நாங்கள் பிரதிஷ்டை பெற்றது அப்படின்னாக்கா சிம்பிள். எங்கெங்கெல்லாம் ஆஞ்சநேயர் மூலவராக இருக்கிறாரோ அவரெல்லாம் பிரதிஷ்டை பெற்றுறோம். நிச்சயம். எண் 3 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? கரெக்டு. 3ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும் அப்படி என்றால், 3ஆம் தேதி பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாக திறமை கொண்டவர்களில் அத்தாசிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு அதீதமான பவர் கொண்டவங்க. எதில்? நிர்வாகத்துறையில். உட்காந்த இடத்துல மொத்தத்தையும் அட்மிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொருத்தர் கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு, இந்தியா, உலக அளவில் எடுத்துட்டாலும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியாக எல்லோரும் பண்ணிட முடியாது.
அந்த திறமை அவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு இருக்காங்க. இதில் வந்து எல்லா எண்ணிலும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் 3ஆம் தேதியில் உள்ளவங்க மட்டும் ஐஏஎஸ் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அட்மின் கெப்பாசிட்டி பார்த்திங்கனாக்கா அவங்க பேர் மட்டும் தான் வெளிப்படும். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், இந்தியாவில் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் சொல்லுவேன், இந்தியாவில் சொல்லுவேன், உலகம் ஃபுல்லாக சொல்லலாம். அவங்க பேர் மட்டும் சொன்னால் இப்போ மற்றவங்க சரியாக வேலை செய்யலையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் பேர் சொல்ல வேண்டாம். நீங்களே உங்களுக்கு ஏன்னா எல்லாமே நாங்களே ஆராய்ச்சி பண்ணுறோம், நீங்கள் ஒரு குட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க. அப்படி தேதி ஏன்னா இப்போ தான் எல்லாம் ஆப் வந்துருச்சு இல்லையா? ஆப்பில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபேமஸாக ஒருத்தர் இருப்பார், அவர் தேதி பாருங்கள். ஆமாம் சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க, உண்மைதான், அது உண்மைதான். காரணம் அவங்களுக்கு அட்மினை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க 3ஆம் தேதி. சரிங்க. ஆனால் இவங்களுக்கு குறியீடு என்னவாக இருக்கும்னா வெள்ளை ஆடு. வெள்ளை ஆடு. ஆமாம், வெள்ளை ஆடு சொல்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. இப்போ நம்ம 6 சென்ஸ், மனிதனுக்குலாம் 6 சென்ஸு, விலங்குகளுக்கெல்லாம் 5 சென்ஸ் இப்போல்லாம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அதுலேயும் வந்து பாருங்கள், ஆடு இனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆட்டு இனத்திலே வந்துட்டு வெள்ளை ஆடுக்கு மட்டும் ஒரு நிர்வகிக்கக்கூடிய சக்தி கொடுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செம்பறை ஆடுன்னு இருக்கும். செம்பறை ஆடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு இப்போ நீங்கள் அது கூட்டமாக போவோம், அப்படியே விட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே போவோம், நேராக போவோம், நேராக வழி இருந்தால் போவோம், நேராக போகிற இடத்துல வழி இல்லாமல் செவுறு இருந்தால் செவுத்துல முட்டிட்டு நிற்கும், இல்லைங்க மரம் இருக்குன்னா மரத்தில் முட்டிட்டு நிற்கும். அந்த இடத்த விட்டு நகர தெரியாது, அதுக்கு போக தெரியாது. வழி நடத்துறது அதுக்கு இருக்காது. ஆனால் இவங்களை வழி நடத்துறதுக்கு ஒன்று இருக்கும். அவர் யார் தெரியுங்களா? வெள்ளாடு. அந்த ஒரே ஒரு வெள்ளாடு முதல்ல இருக்கும், இவருக்கு பின்னாடி தான் மற்ற இந்த செம்பறை ஆடெல்லாம் கூட்டமாகவே போகும். அது கரெக்டாக அவங்கள வழி நடத்தி செல்லும். நிச்சயமாக. அதனால் இவர்கள் குறியீடு வெள்ளை ஆடை. இவர்கள் உடுத்துகிற ட்ரெஸ்ஸுலேயும் பாவிச்சிக்கலாம். ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தனாக்கா அந்த குறியீடாக அந்த சிம்பிள் வெள்ளை ஆடை போட்டுக்கலாம். ஸோ இவங்க வழக்கமாக இவங்க ஹியூமன் பீயிங்கு தனி மனிதனுடைய பவர்னு இருக்கும். அதை தாண்டி இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பவர் கொடுத்துருப்பாரு இறைவனுக்கு. அப்போ வெள்ளாடுக்கு இறை பவர் ஒன்று சொல்லலையே நீங்கள் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் இருக்கணும் கிடையாது. ஆனால் இல்லை அப்படின்னா கூட அதுக்கு இருக்கும், இறைசக்தி இருக்கும். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது சுனாமி வந்துச்சு. சுனாமி வரும்போது மனித உயிர்கள் தான் போச்சு, விலங்கு உயிர்கள் ஒன்று கூட போகலை. ஒன்று கூட ஈவன் ஒரு சின்ன ஒரு ஊர்வனை கூட இறந்து போகலை. ஆடு மாடு கூட இறந்து போகலை. அதுங்களுக்கு அவ்வளவும் தெரிஞ்சிருக்கு. இது அப்போ நம்ம வரும்போது நம்ம எல்லாத்தையும் அப்போ தெரியல. அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சின்னா விலங்கினங்கள் ஒன்று கூட சுனாமியில் பாதிக்கலை. அப்போ அதுக்குள்ளே இறை சக்தி ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாரு. நிச்சயமாக இது நம்ம படிச்சிருக்கோம் தானே. அப்போது ஆட்டுக்கு ஏதோ ஒரு சக்தி, இறைசக்தி இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்கள் சக்தியோட இறைசக்தியை கலக்கும் போது உங்களுடைய குறியீடு 3ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு வெள்ளையாடாக பயன்படுத்திக்கினால் உங்களது அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்வுக்கு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இனி அதை பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.